இந்த எபிரேய புத்தகமானது ஒரு பிரசங்கமாக இருக்கிறது. ஒரு போதகர் ஒரு திருச்சபைக்கு செய்யக்கூடிய ஒரு பிரசங்கம். ஆத்தும பாரத்தோடு, விசுவாசிகள் மீதான அக்கறையோடு, இயேசு கிறிஸ்துவின் பற்றிய உயர்வான சிந்தனையோடு, ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர்ந்து பின்மாற்றத்தினுடைய ஆபத்தை அறிந்த ஒரு போதகர் தன் திருச்சபைக்கு எழுதக்கூடிய நிருபம்தான் இந்த எபிரேய நிருபம். இந்த எபிரேய விசுவாசிகள் பலவிதமான உபத்திரவங்களாலே பாதிக்கப்படுகிறார்கள். ரோமர்களாலும் யூதர்களாலும் உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். பொருளாதார ரீதியாக இவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். அநேக நிந்தனைகளையும் அவமானங்களையும் இந்த எபிரேய உள்ளூர் விசுவாசிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீடுகளையும் ஆஸ்திகளையும் அநேக விசுவாசிகள் இழந்து போனார்கள். எனவே இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு பயந்து ஒரு சிலர் கடவுளை விட்டு பின்வாங்கி, திருச்சபையை விட்டும் கிறிஸ்துவை விட்டும் பின்வாங்கி மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் பின்வாங்குதலுடைய ஆபத்தை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடிய அவிவிசுவாசிகளுடைய ஆபத்தை குறித்து இந்த நிருபம் அடிக்கடி மிக பகிரங்கமாக கடிந்து கொண்டே வருகிறது. நாம் ஆரம்பம் முதல் நிருபத்தை வாசிக்கும் பொழுது அந்த எச்சரிப்புகளை படித்துக் கொண்டே வருகிறோம். இப்ப அநேக விசுவாசிகள் அவர்கள் மனதிலே ஒரு கேள்வி காணப்பட்டது. ஏன் உபத்திரவங்கள், ஏன் இந்த பாடுகள், ஏன் துன்மார்க்கர்கள்? கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவின் மூலமாய் மீட்பை பெற்றுக்கொண்ட நமக்கு ஏன் இந்த அளவுக்கு அவமானங்களும் நிந்தனைகளும் உபத்திரவங்களும் பாடுகளும் ஏற்படுகிறது என்ற கேள்வி ஏற்பட்டது. இந்த கேள்வி அவிவிசுவாசத்தினுடைய வெளிப்பாடாய் காணப்படுகிறது. ஏன் பின்மாற்றம்? அடிப்படையான காரணம் விசுவாசமின்மை. ஏன் விசுவாசமின்மை? விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறது? சபையிலே பிரசங்கிக்கப்படுகிறது. எனவே திருச்சபையில் வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது சபைக்குள்ளாக இருந்து அந்த வசனங்களை கேட்காத ஒரு நபர், சபைக்குள்ளாக இருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளாத ஒரு நபர் ஒருபோதும் விசுவாசத்திலே வளர முடியாது. எனவேதான் அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். அநேக விசுவாசிகளுடைய ஆத்துமா சோர்வடைந்து போனது. அநேக விசுவாசிகளுடைய ஆத்துமா இளைப்படைந்து போனது. விசுவாச ஓட்டத்தில் ஓடாமல் அவர்கள் நின்று விட்டார்கள். விசுவாச ஓட்டத்தில் ஓடாமல் அவர்கள் பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் விசுவாசமின்மை. விசுவாசத்துக்கான அஸ்திபாரமாகிய தேவனுடைய குணாதிசயங்கள், வேதம் வல்லமை உள்ளது, வேதம் போதுமானது என்ற சத்தியம் மற்றும் கிறிஸ்துவுடைய மரணம் ஆகியவற்றின் அஸ்திபாரத்தை விட்டு விலகினவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை சிந்தித்து பார்க்காதிருப்பதுதான் விசுவாசமின்மைக்கான அடிப்படையான காரணம், பின்மாற்றத்திற்கான அடிப்படையான காரணம். எனவேதான் இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக விசுவாசத்தை பற்றி பேசின ஆவியானவர் இந்த 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று ஆரம்பிக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஆகிய பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள் அவர்கள் தங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓடினார்கள். ஆபேல் முதற்கொண்டு அனைத்து பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளும் இயேசுவை நோக்கி ஓடினார்கள். அவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் காணப்பட்டது, அநேக நிந்தனைகளும் போராட்டங்களும் காணப்பட்டது. மத்தியிலும் கிறிஸ்துவுடைய கிருபையை சார்ந்து கொண்டவர்களாக தங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை முடித்தவர்களாக இருக்கையில் நீங்களும் அவ்வாறே இயேசுவை நோக்கி ஓடுங்கள் என்ற கட்டளையை இங்கு முதல் 2 வசனத்திலே அவர் கொடுக்கிறார். இயேசுவை நோக்கி ஓடுங்கள். அதை சொல்லி ஆசிரியர் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது இங்கு இன்னொரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். என்ன கட்டளை? 3ஆம் வசனத்தினுடைய இறுதி பகுதி, அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லிய பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளையை எபிரேய விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல
இன்று அமர்ந்திருக்கிற நம்முடைய திருச்சபைக்கும் அவர் கூறுகிறார். இதுல 3 காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலிருந்து. முதலாவது காரியம் 3ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. முதலாவது காரியம், ஆவியானவர் எபிரேய திருச்சபைக்கு பேசுகிற சத்தியம், உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகாதிருங்கள். ஆகையால் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. இந்த 3ஆம் வசனத்தினுடைய முதலாவது வார்த்தை ஆகையால் என்ற வார்த்தை மேலே சொல்லப்பட்ட 2 வசனத்திலே சொல்லப்பட்ட சத்தியத்தை நீங்கள் மீண்டும் நினைவு கூறுகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் என்றால் நீங்கள் இயேசுவை நோக்கி ஓடுங்கள். ஏன் இயேசுவை நோக்கி ஓடுங்கள்? அங்கு சொல்லப்பட்ட காரியம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை ஆரம்பித்திருக்கிறார். 2வது, இயேசு கிறிஸ்து உங்கள் ரட்சிப்பை முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். 3வது, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, திருச்சபைக்காக அவமானத்தை சகித்து, சிலுவையை சகித்து, இரத்தத்தை சிந்தி உங்களுக்காக மரித்திருக்கிறார். 4வது, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து எங்கு வீற்றிருக்கிறார்? தேவனுடைய சிங்காசனத்திலே நின்று கொள்ளவில்லை, அவர் வீற்றிருக்கிறார். இந்த வீற்றிருக்கிறார் என்ற வார்த்தை கிறிஸ்துவனுடைய ராஜரீக தன்மையை நமக்கு காண்பிக்கிறது. காரணம், பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான ஆசாரியர்கள் எப்பொழுதுமே ஆராதனை செய்யும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் நின்று கொண்டுதான் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஏன் நின்று கொண்டு ஆராதனை செய்ய வேண்டும்? காரணம், மீட்பினுடைய பணி இன்னும் முழுமையடையவில்லை என்ற அர்த்தம். மீட்பிற்கான தேவ ஆட்டுக்குட்டி இன்னும் வரவில்லை என்ற அர்த்தம். எனவேதான் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு நாற்காலி இல்லை, ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் சிங்காசனம் இல்லை. ஆனா இங்க படிக்கிறோம், அடிக்கடி ஒரு வார்த்தையை படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார் என்றார். மகா பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். எங்கு அமர்ந்திருக்கிறார்? சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். எந்த சிங்காசனத்தில்? பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிற சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். எவ்வளவு மேன்மையான சத்தியத்தை ஆவியானவர் திருச்சபைக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய உயர்வான சிந்தனை மாத்திரம்தான் சோர்ந்து போயிருக்கிற, இலைப்படைந்திருக்கிற நம்முடைய ஆத்துமாவை அது பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. விசுவாசிகளாகி நீங்கள், உங்கள் ஆத்துமாக்கள் இலைப்படைகிறது, உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறது. உங்களுக்கான ஒரே ஒரு நிவாரணம், உங்களது இரட்சகர் எப்படிப்பட்ட இரட்சகர் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களது இரட்சகர் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிற ராஜா. அவருடைய கால்களுக்கு கீழாக தான் இந்த முழு உலகத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். சகலத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லா படைப்புகளையும், வானத்தின் சேனைகளையும், பூமியின் குடிகளையும், ராஜாக்களையும், அதிபதிகளையும், அனைத்து நபர்களையும், மனிதனையும், பறவைகளையும், விலங்குகளையும், மிருகங்களையும், படைப்புகளையும் இந்த நொடி அந்த இரட்சகர் ஆளுகை செய்கிறார். அதே ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து தான் உங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். நம்முடைய திருச்சபைக்கு இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் தலைவராக இருக்கிறார். சபை பலவிதமான உபத்திரவங்களுக்கு ஊடாக செல்கையில், பலவிதமான நிந்தனைகளுக்கு ஊடாக செல்கையில், நெருக்கப்படும் பொழுது, பாதாளத்தினுடைய வாசலில் பற்கள் சபையை தாக்குவதற்கு தன் வாயை திறக்கும் பொழுது, சபையினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அங்கு சந்தோஷமும் சமாதானமும் பெருக்கெடுத்து ஓடும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இடத்துல நீங்கள் என்ற வார்த்தை எபிரேய திருச்சபையை குறிக்கிறது, எபிரேய விசுவாசிகளை குறிக்கிறது. இங்க சொல்றார், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. எதில் சோர்ந்து போகாதபடிக்கு? சரீரத்தில் அல்ல, ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது என்ற அர்த்தம். இன்றைக்கு மனிதன் மறந்துவிட்ட காரியம், நமக்குள்ளாக ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா பாவத்தில் மரித்து போயிருக்கிறது என்பதை மனிதன் யோசிப்பது கிடையாது.
அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களுடைய ஆத்துமாவை பரிசுத்த ஆவியான உயிர்ப்பித்தார். இப்ப மேல நம்ம படிக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் நாம நிற்கவில்லை, அந்த ஓட்டப்பந்தயத்தில் நாம சேரவில்லை. நாம் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம்? நாம் இயேசுவை நோக்கி ஓடாமல் தேவனுக்கு எதிராக, தேவனோடு சண்டையிட்டு, தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்படி, தேவனை சாகடிக்கும்படி அவருக்கு எதிராக ஓடிக்கொண்டிருந்த நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து கிறிஸ்துவ வாழ்வில் இரட்சிப்பில் ஓடும்படி நம்முடைய கால்களை பலப்படுத்தி ஓட்டப்பந்தயத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நாம ஓட்டப்பந்தயத்தில் வந்து நிற்கவில்லை. காரணம், நம்முடைய ஆத்துமா பாவத்தில் மரித்து போயிருந்தது. நம்மால் ரட்சிப்பு எதுவுமே செய்யக்கூடாத காரியம் காணப்பட்டது. நம்மால் வேத வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, கடவுளை ஆராதிக்க முடியாது, கடவுளை அறிந்து கொள்ள முடியாது, பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்வாகிய இந்த ஓட்டப்பந்தயத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து நிறுத்தியது திரியேக தேவன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாக்களோடு கிறிஸ்துவ வாழ்வில் நாம் ஓடுகையில் அந்த ஆத்துமா அநேக நேரத்தில் இளைப்படைகிறது, சோர்வடைகிறது. இரண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று இளைப்பு, இரண்டாவது சோர்வு. இளைப்பு என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே படுக்கையில் படுத்திருப்பது என்று அர்த்தம். இந்த இளைப்பு என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அப்ப இளைப்பு என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட அதே கிரேக்க பதம் இங்கு பிணையாளி என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிணியாளி என்றால் வியாதியினால் பாதிக்கப்பட்டு எவ்விதமான செயல்பாடும் செய்ய முடியாத படுக்கையிலே காணப்படுகிற நபர்களை குறிக்கிறது. எனவேதான் சொல்றார், கர்த்தர் அவனை எழுப்புவார். எழுப்புவார் என்றால் அவன் படுத்திருக்கிறான் என்ற அர்த்தம். அதே வார்த்தை தான் இளைப்பு என்ற வார்த்தையை குறிக்கிறது. சொல்றாரு, உங்கள் ஆத்துமா இளைப்படைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆத்துமா படுத்து தூங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா எவ்விதமான செயல்பாடும் இல்லாமல் அது உயிரோடு இருக்கிறதா, செத்து போயிருக்கிறதா என்ற எவ்விதமான அறிகுறியும் இல்லாமல் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசியா, அவிசுவாசியா, நீங்கள் கிறிஸ்தவனா இல்ல கிறிஸ்தவன் அல்லாதவனா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா என்ற எவ்விதமான அறிகுறியும் இல்லாமல், அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆத்துமா இளைப்படைந்து போய் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறது. அதற்காக தேவன் நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பித்திருக்கிறார். அதே போல இந்த சோர்வு என்ற வார்த்தை, சோர்ந்து போகாதபடிக்கு சோர்வு என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே நாம் சிந்திக்கும் பொழுது தளர்ந்து போதல் அல்லது விட்டு விடுதல் அல்லது விரக்தி அடைதல் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது இந்த வார்த்தைக்கான எதிர்ப்பதம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது அங்கு நாம் சிந்திக்க முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, இப்ப சோர்ந்து போதல் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் கட்டிக்கொண்டு அப்படின்னு சொன்னா, சோர்ந்து போதல் என்றால் கட்டாமல் தளர்த்தி விடுதல் என்று அர்த்தம். கட்டுப்பாடு இல்லாமல், எவ்விதமான உணர்வும் இல்லாமல் நம்முடைய ஆத்மா பலனற்ற நிலையிலே காணப்பட்டு தேவனை நோக்கி ஓடாமல் அங்கேயே உட்கார்ந்து கொள்கிறோம் என்ற அர்த்தம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சோர்ந்து போகுதல் என்றால் கிரேக்க பாஷையிலே தளர்ந்து போதல் என்று அர்த்தம். எவ்விதமான உறுதியான பிடியும் இல்லாமல், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மீதான பற்றுதல் இல்லாமல் ஏனோ தானோ என்று அசட்டைத்தனத்தோடு வாழுதல் என்று அர்த்தம். இவ்வாறுதான் எபிரேய திருச்சபை விசுவாசிகளுடைய ஆத்துமா காணப்பட்டது. இங்க இருக்கிற நம்முடைய ஆத்துமாவும் அநேக நேரத்திலே சோர்ந்து போகிறது.
இலைப்படைகிறது, படுத்து தூங்கி கொண்டிருக்கிறது. என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நாம் சோர்ந்து போகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. நம்முடைய ஆத்துமா இவ்விதமான நிலைக்கு தள்ளப்படுவதனுடைய காரணம் என்ன? சங்கீதக்காரன் சொல்கிறார், 119 சங்கீதம் 25 வசனம். 119 சங்கீதம் 25 வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த சங்கீதக்காரன் சொல்றார், என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எதை குறிப்பிடுகிறது? ஒரு மண்ணில் ஊர்ந்து கொண்டிருக்கிற ஒரு எறும்பின் மீது ஒரு சாலை போடுகிற வாகனம் ஏறி வரும்பொழுது அந்த எறும்பின் நிலைமை என்னவாகும்? அதே போலதான் நம்முடைய ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை எதால் உயிர்ப்பிக்க முடியும்? தேவனால் முடியும். தேவனுடைய வசனத்தின் மூலமாக மட்டுமே அந்த ஆத்துமாவை எடுத்து நிறுத்த முடியும். அதே போல 28 வசனம், சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். கிறிஸ்துவ வாழ்வில் நம்முடைய ஆத்துமாக்கள் ஓட்டப்பந்தயத்திலே தளர்ந்தும் சோர்ந்து போயும் காணப்படுகிறது. இந்த தளர்வு, சோர்வு எதை குறிக்கிறது? கவலைகளை குறிக்கிறது. ஏன் சோர்ந்து போகிறோம்? ஏன் தளர்ந்து போகிறோம்? காரணம், நாம் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், உலகத்தின் உபத்திரவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யூத விசுவாசிகளுடைய சோர்வுக்கு என்ன காரணம்? அவர்கள் மனிதனுடைய உபத்திரவங்களுக்கு பயந்து, ரோம ராஜாவுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள், சக யூத நபர்களுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள், இந்த உலக ஆஸ்திகள் தங்களை விட்டு போயிடுமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரை பார்க்கவில்லை? எல்லாவற்றுக்கும் மேலான உயர்வாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகிறது, தளர்ந்து போகிறது என்ற அடிப்படையான காரியம் உங்களுக்குள்ளாக கவலைகள் இருக்கிறது. அநேக நேரத்தில் நமது பாவங்களும், நமது உள்ளார்ந்த பாவங்களும், நமது உலக கவலைகளும், துன்மார்க்குடைய நெருக்கடிகளும், கிறிஸ்துவினுடைய சிச்சையும் நம்ம இளைப்படைய செய்கிறது. கவலை அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு வியாதி, சிறு குழந்தை முதல் முதிர்ந்த வயது நபர் வரைக்கும் கவலை என்ற நோய் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. கவலை என்பது என்ன? கவலை என்பது தேவனுடைய ராஜரீகத்திலும் பராமரிப்பிலும் விசுவாச கொள்ளாதனுடைய விளைவுதான் கவலை. கவலை என்பது தேவனுடைய அனாதி திட்டத்தில் சந்தேகம் வைப்பது. கவலை என்பது தேவனை விட நான் ஞானவான் என்று கூறுவது. கவலை என்பது நம்முடைய சிந்தனையும் இருதயங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்து கொள்ளாமல் கிறிஸ்துவுக்கு வெளியில் வைப்பது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பிலிப்பியர் 4 அதிகாரத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் யாருக்குள் காத்துக்கொள்ளும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அப்ப கவலைக்கான ஒரே ஒரு நிவாரணம், உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் இயேசுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கு வெளியில் இருப்பீர்கள் என்றால் இந்த உலக கவலைகள் உங்களை தாக்கும். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. எனவேதான் அங்க சொல்றார், உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்படைந்தவர்களால் சோர்ந்து போகாதபடிக்கு அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதபடிக்கு என்ற வார்த்தை மேலே சொல்லப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும், ஏன் கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும் என்ற சத்தியத்தை மீண்டும் இங்கு ஞாபகப்படுத்துகிறது. உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்றால், உங்கள் ஆத்துமாக்கள் நிலைப்படைந்து நீங்கள் போகக்கூடாது என்றால், கவலைகளுக்குள்ளாக நீங்கள் மூழ்கக்கூடாது என்றால், நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் நமது விசுவாசத்தை துவக்கினவர், அவர் அதை முடிக்கிறவர், அவர் நமக்காக மரித்தவர், அவர் நமக்காக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜாவாக இருக்கிறார். ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனம். ஏசாயா 40:29.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 2 தீமோத்தி 2:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இளம் போதகனாக திருச்சபையிலே சோர்ந்து போயிருக்கிற தீமோத்தேயுவை பார்த்து பலன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தீமோத்தேயு, நீ பலப்படு. யாருக்குள் பலப்படு? கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படு. பலவீனமாகிய உனக்கான பலன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மாத்திரமே இருக்கிறது. பிலிப்பியர் 4:12 சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. திருச்சபைக்கான பலன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போய் இலைப்படைந்து போயிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கான பலன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறது. 2வது காரியம் இங்க வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். 2வது காரியத்தை ஆவியானவர் பேசுகிறார். ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. எவ்வாறு 1ஆம் வசனத்திலே இயேசுவை நோக்கி ஓடுங்கள் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டதோ, அதே போல இங்கு அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளை கொடுக்கப்படுகிறது. இயேசுவை நோக்கி என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், நமது கண்களை இயேசுவின் மீது பதிய வைப்பது என்ற அர்த்தம். ஓட்ட பந்தயத்திலே ஓடக்கூடிய நீங்களும் நானும் யாரை நோக்கி ஓடுகிறோமோ அவர் மீது நம்முடைய கண்களை வைத்து அவரை மட்டுமே பார்த்து கொண்டு ஓட வேண்டும். ஆனால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக ஆழமாக தியானம் செய்வதை இந்த வார்த்தை அர்த்தப்படுத்துகிறது. நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டுமாக தொடர்ச்சியாக மிக ஆழமாக தியானிப்பதை அர்த்தப்படுத்துகிறது. எனவே நாம் கிறிஸ்துவை மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டும், கிறிஸ்துவை தொடர்ச்சியாக நினைக்க வேண்டும், கிறிஸ்துவை ஆழமாக நினைக்க வேண்டும், கிறிஸ்துவை ஆழமாக தியானம் செய்ய வேண்டும் என்று இங்கு பொருள்படுகிறது. வேதாகமத்தில் அநேக இடங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக உபாகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு மோசே சொல்கிறார், உபாகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இங்க மோசே சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இது கட்டளை. வனாந்தர வாழ்க்கையிலே திரிந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் பொழுது அங்கு அவர்கள் செய்ய வேண்டிய மிக பிரதானமான காரியம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைவு கூறுங்கள் என்ற வசனம். அதே போல யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 10 கட்டளைகளை தேவன் கொடுக்கும் பொழுது அங்க சொல்றார், பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்ற கட்டளையை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சாலமோன் தன் மகனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நினைத்துக்கொள், மீண்டுமாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். மிக பரிச்சயமான வசனம். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்திக்கு நாம் வரும் பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 19ஆம் வசனம், பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால். மீண்டுமாக இயேசு கிறிஸ்து தம்மை நினைவு கூறும்படி இங்கு சொல்கிறார். நம்ம உபாகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க மோசே சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை நினை என்று சொல்கிறார். ஆனா இங்க நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவர் தேவன், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன்,
என்னவெனில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை மீண்டும் கொரிந்திய திருச்சபைக்கு அவர் பேசுகிறார். கிறிஸ்துவை நினைவு கூறுங்கள். இதே வார்த்தையை தான் இங்கு எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், நீங்கள் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் வேதம் முழுவதுமாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது? காரணம், நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நமது ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்பதை மறந்து விடுகிறோம். கிறிஸ்து எவ்வளவு மேன்மையான உன்னதமான தேவனுடைய குமார் என்பதை மறந்து விடுகிறோம். எனவேதான் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகிறது. 2 தீமோத்தி 2:8 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க தீமோத்திக்கு சொல்றார், தீமோத்தியுவே கிறிஸ்து இயேசுவை நினைத்துக்கொள் என்ற கட்டளையை அவர் கொடுக்கிறார். இயேசுவை பற்றிய தவறான சிந்தனை தவறான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய தவறான சிந்தனை தவறான ஆராதனைக்கு நேராக கொண்டு போகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய தவறான சிந்தனை சபையை பற்றி தவறாக சிந்திப்பதற்கு வழிவகுக்கிறது. திருச்சபையின் மீது உங்களுக்கு சரியான பார்வை எழும்ப வேண்டும் என்றால், சபையை பற்றிதான சரியான எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் வேதபூர்வமாய் உங்களுக்கு நிரம்பி இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய சரியான சிந்தனைகள் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றி தவறாக புரிந்து கொண்டு சபையை சரியாக எண்ண முடியாது. எந்த விசுவாசி இயேசுவை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாரோ அவரால் மாத்திரமே உள்ளூர் திருச்சபையை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இதை உணராமல் தான் 1ஆம் நூற்றாண்டு எபிரேய விசுவாசிகள் கிறிஸ்துவை விட்டு மீண்டுமாக சடங்குகளுக்கும் பலிகளுக்கும் திரும்பினார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய தவறான எண்ணம் இன்றைய சபைகளுக்குள்ளாய் நிலவி கொண்டிருக்கிறது. வேதம் போதிக்காத இயேசு இல்லை, அங்க மனிதனுடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வேதத்தினுடைய கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தினுடைய செழிப்புகளையும் பணங்களையும் கடன்களையும் மன்னிக்கிற கிறிஸ்து இன்றைக்கு பிரசவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் கிறிஸ்துவை பற்றிய தவறான எண்ணம்? காரணம், சிலுவையை பற்றிய தவறான எண்ணம். ஏன் சிலுவையை பற்றிய தவறான எண்ணம்? காரணம், தேவ கோபத்தை பற்றிய தவறான எண்ணம். ஏன் தேவ கோபத்தை பற்றிய தவறான எண்ணம்? காரணம், தேவனுடைய பரிசுத்தம் நீதியை பற்றிய தவறான எண்ணம். இதற்கான காரணம் வேதாகமத்தை பற்றிய தவறான எண்ணம். வேதத்தை பற்றிய தவறான எண்ணம் தேவனை பற்றிய தவறான எண்ணத்திற்கு வழிவகுக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் நீதியை பற்றிய தவறான எண்ணம் தேவ கோபத்தை பற்றி சிந்திக்காமல் செய்கிறது. தேவ கோபத்தை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் கிறிஸ்துவுடைய சிலுவையை நீங்கள் விசுவாசிக்க முடியாது. கிறிஸ்துவுடைய சிலுவையை விசுவாசிக்காமல் கிறிஸ்துவுடைய மகிமையும் அவருடைய அன்பையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவரை அறிந்து கொள்ளாமல் அவரை நீங்கள் நினைக்க முடியாது. நீங்கள் இயேசுவை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை அறியாமல் எப்படி நினைக்க முடியும்? எனவேதான் எபிரேயர் புத்தகம் முழுவதுமாக கிறிஸ்துவினுடைய மேன்மையை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? சொல்றாரு பாருங்க, தமக்கு விரோதமாய். இந்த தமக்கு என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். 2 வார்த்தை, ஒன்று தமக்கு, 2வது அவரையே. இந்த 2 வார்த்தை யாரை குறிக்கிறது? யார் இந்த நபர்? இவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து. ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு இருதயம் என்ன சொல்லும்? 1ஆம் அதிகாரம் முதல் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நபர் என்பதை ஆவியானவர் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே வருகிறார். நீங்கள் கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதம் இல்லாமல் ஒருபோதும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம்,
இயேசுவை காண்பிக்கிறது. இயேசு யார்? அவர் இயேசு தேவகுமாரன். அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. இயேசு படைத்தவர். அவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசம். அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபம். அவர் சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறவர். அவர் பாவங்களை சுத்திகரிக்கிறவர். அவர் உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறவர். அவர் தீர்க்கதரிசி, ராஜா, பிரதான ஆசாரியர். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மையுள்ளவர். 6வது வசனம், இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். அவர் ஆராதிக்கக்கூடியவர். காரணம், அவர் தேவன். 8ஆம் வசனம், சிங்காசனத்தில் நீதியின் செங்கோலை பிடித்திருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 9ஆம் வசனம், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், இயேசு கிறிஸ்து ரட்சிப்பினுடைய அதிபதி, தி கேப்டன் ஆஃப் சால்வேஷன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலருமாய் இருக்கிறார். 2ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர், இஸ் ஃபெய்த்ஃபுல். 6ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து தம்முடைய வீடாகிய திருச்சபைக்கு மேற்பட்ட குமாரன். அப்படி என்றால் அவர் திருச்சபைக்கு தலைவர். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? அவர் மகா பிரதான ஆசாரியர். 15ஆம் வசனம், நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், இயேசு கிறிஸ்து நித்திய பிரதான ஆசாரியர். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் நீதியின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா, இஸ் கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ். 25ஆம் வசனம், அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர். அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். இஸ் ஆல்மைட்டி, அவர் வல்லவர். 26ஆம் வசனம், அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், அவர் மாசு இல்லாதவர், அவர் பாவிகளுக்கு விலகினவர், அவர் வானங்களிலே உயர்ந்தவர். எனவே அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய மகிமை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடைய சிலுவையை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுடைய சிலுவையின் மேன்மையை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது பரலோகத்தில் கிறிஸ்துவுடைய மகிமையை சிந்தித்து பாருங்கள். அந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே நேசகுமாரன். அந்த இயேசு கிறிஸ்து படைத்தவர், எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மகிமையுள்ள தேவனுக்கு சமமானவர். அப்படிப்பட்ட மகிமையின் தேவகுமாரன் அவமானத்தையும் சிலுவையும் ஏன் சகித்தார்? நாம் சிந்திக்கும் பொழுது கிறிஸ்துவுடைய மகிமையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும், நினைத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனம், தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட எவ்விதமான விபரீதங்கள், அந்த தேவகுமாரனாகிய மகிமையின் இரட்சகருக்கு எதிராக என்ன செய்யப்பட்டது? விபரீதங்கள் செய்யப்பட்டது. யாரால் செய்யப்பட்டது? பாவிகளால் செய்யப்பட்டது. இங்க முதல்ல கிறிஸ்துவுடைய மகிமையை பார்க்கிறோம். 2வது மனிதனுடைய வீழ்ச்சியை படிக்கிறோம். பாவத்தினுடைய மோசமான தன்மையை குறித்து படிக்கிறோம். பாவத்தில் மரித்த மனுகுலத்தை குறித்து படிக்கிறோம். பாவத்தில் மரித்து போன மனிதனுடைய வீழ்ச்சியை நாம் சிந்திக்கிறோம். டோட்டல் டிப்ரவிட்டி நாம் படிக்கிறோம். பாவம் என்னெல்லாம் செய்யும் என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. இந்த பாவம் என்ன செய்யும்? இந்த சொல்லப்பட்ட இந்த வசனத்தை கவனிங்க. பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்கள். விபரீதங்கள் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் ஆன்டிலோஜியா. அப்படி என்றால் அதிகாரத்தை எதிர்த்து பேசுதல் என்று அர்த்தம், அல்லது ஒரு ராஜாவை எதிர்த்து போராடுதல் என்று அர்த்தம், அல்லது வழக்காடுதல், சண்டை போடுதல் என்று அர்த்தம், அல்லது பொல்லாப்பு செய்தல் என்று அர்த்தம், அல்லது கலகம் செய்தல் என்று அர்த்தம். விபரீதம் என்ற வார்த்தைக்கான அர்த்தங்கள் இவர்கள் எல்லாம். அந்த பாவிகள் என்ன செய்கிறாங்க? கலகம் செய்கிறார்கள், எதிர்த்து போர் செய்கிறார்கள், வாக்குவாதம் செய்கிறார்கள், பொல்லாப்பு செய்கிறார்கள், அதிகாரத்தை எதிர்த்து சண்டை போடுகிறார்கள். யாரோடு? தேவகுமாரனோடு, தேவனோடு, கடவுளோடு, படைத்தவரோடு படைப்புகள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் பாவத்தினுடைய விளைவு. பாவம் என்றால் என்ன?
பாவம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுகிறது. பாவிகளாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்துமாவில் மரித்து போன மனிதனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை தவிர அவன் தொடர்ச்சியாக தேவனோடு கூட சண்டை போட்டுக் கொண்டே இருப்பான். தேவனை எதிர்த்து போர் செய்து கொண்டே இருப்பான். அவன் தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறான், தேவனுக்கு துரோகியாக இருக்கிறான், தேவனுக்கு எதிரியாக இருக்கிறான். ஒரு பக்கம் பாவிகள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். இதைவிட இன்னொரு ஆபத்தான காரியம், தேவன் இவர்களுக்கு எதிரியாக இருக்கிறார். அந்த ரெண்டு கேட்டகரியை பாருங்க. ஒன்று, நாம் தேவனுக்கு எதிரியாக இருக்கிறோம். இப்ப நாம தேவனுக்கு சத்துருவா இருப்பதினால கடவுளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, எதிர்க்கதான் முடியுமே ஒழிய கடவுளை சாகடிக்க முடியாது. ஆனால் தேவன் நமக்கு எதிரியா இருக்கிறார் என்ற இந்த கோட்பாடு, இந்த வேத உபதேசம் எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு பயத்தை கொடுக்கிறது. மனிதன் தேவனுக்கு எதிரியா இருக்கிறான், அதே நேரத்தில் தேவனும் மனிதனுக்கு எதிரியாக இருக்கிறார். ரெண்டு பேர்ல யார் வெற்றி பெறுவார்? ரெண்டு பேர்ல யாருக்கு வல்லமை அதிகம்? புரிந்து கொள்ள முடியாத தன்னை காட்டிலும் மிக உயர்ந்த உன்னதமான படைத்த வல்லமையுள்ள நீதியும் நியாயம் நிறைந்த கடவுளுக்கு எதிராக கலகம் செய்து கொண்டிருக்கிறார். பாவம் என்பது தேவனுக்கு எதிரானது, தேவனுக்கு விரோதமானது, தேவனுடைய குணாதிசயங்களுக்கு விரோதமானது. தேவனுடைய பரிசுத்தம், சர்வ இறையாண்மை, நீதி, ஞானம், அன்பு, கிருபை ஆகிய தேவனுடைய பண்புகளுக்கு விரோதமானதுதான் பாவம். அதே போல பாவம் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமானது. பாவம் கடவுளுடைய மக்களுக்கும் திருச்சபைக்கும் விரோதமானது. பாவம் தேவனுடைய சாயலுக்கு விரோதமானது. பாவம் தேவனுடைய மகிமைக்கு விரோதமானது. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பாவியும் இந்த நொடி தேவனுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பாவிக்கும் எதிராக தேவன் நின்று கொண்டிருக்கிறார். படிக்கிறோம், தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவர், இயேசு கிறிஸ்து பூலோகத்திலே வாழும் பொழுது அவர் தேவகுமாரனாய் மனுஷகுமாரனாய் உலகத்திற்கு வந்தார். அவருக்கு விரோதமாய் அநேக விபரீதங்கள் செய்யப்பட்டது. யூதன், பரிசேயன், கிரேக்கன், பிரதான ஆசாரியன், ரோமர்கள், சொந்த வீட்டுக்காரர்கள், குடும்பம், அப்படி சீசர்கள் அனைவருமே அநேக கட்டங்களிலே இந்த தேவகுமாரனுக்கு எதிராக போர் செய்து கொண்டிருந்தார்கள். அவரை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள், அவரை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், அவரை வேசியின் மகன் என்றும், சாப்பாட்டு பிரியன் என்றும், குடிகாரன் என்றும், கள்ள உபதேசன் என்றும் இந்த உலகம் அவரை பரியாசம் பண்ணியது. முகத்தில் துப்பியது, தலையில் வேகமாக அடித்தது, கோலால் கழுத்தின் மீது அடித்தது, நிர்வாணப்படுத்தியது, இறுதியிலே கொலை செய்தது. இதுதான் பாவம் செய்யக்கூடிய விஷயம். பாவம் தேவகுமாரனை சிலுவையில் கொலை செய்தது. ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது நாம் இதுதான் செய்கிறோம். தேவகுமார் நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி சிலுவையிலே கொலை செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை சிலுவையிலே கொலை செய்தது யார்? வெறுமனே யூதர்களும் ரோமர்களும் மாத்திரமல்ல. கிறிஸ்துவுடைய முகத்தின் மீது துப்பியது யார்? அவரை அடித்தது யார்? அவரை நிந்தனை செய்தது யார்? இங்க இருக்கிற நீங்களும் நானும் தான். ரட்சிப்பின் அதிபதியை உங்களுடைய பாவத்தினாலே நாள்தோறும் நீங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய குமாரனை உங்கள் பாவத்தினாலே நாள்தோறும் உங்கள் கால்களுக்கு கீழாக போட்டு மிதித்து கொண்டு இருக்கிறீர்கள். படிக்கிறோம், அவர் சகித்தார். இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். தமக்கு விரோதமாக செய்யப்பட்ட அனைத்து விபரீதங்களையும், கலகங்களையும், பொல்லாப்புகளையும், அக்கிரமங்களையும் கிறிஸ்து சகித்தார். சகித்தார் என்ற வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை நம் மீது வைக்கப்படும் பொழுது
அதை தாங்கி பிடித்து பொறுத்து கொள்வது என்று அர்த்தம். இங்கு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்ட பாறை தேவனுடைய கோபாக்கினை. நம் மீது காணப்பட்ட நம்முடைய பாவத்தின் மீதான தேவனுடைய கோபாக்கினை அது மிகப்பெரிய பாறையின் கனமாக கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டது. அதை அவர் சகித்தார், சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். எதற்காக சகித்தார்? 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும் பொழுது 33 ஆண்டு காலம் இவ்வளவு விபரீதங்களை அவர் சகித்து பொறுமையோடு காணப்பட்டார். சிலுவைக்கு போகும் பொழுது அந்த ராத்திரியிலிருந்து எவ்வளவு அவமானங்களை கிறிஸ்து பட்டு கொண்டே இருந்தார். 3 முறை யூதரிடம் கொண்டு போய்ப்படுகிறார். அடுத்த 3 முறை ரோமரிடம் ஒப்படைக்கப்படுகிறார். அதிகாலையிலே அவர் மிக சோர்வுற்றவராய், பிரயாணம் பண்ணுகிறவராய், அநேக நிந்தனைகளாலே பாதிக்கப்பட்டவராய், சதைகள் கிழிக்கப்பட்டு வலியும் வேதனை நிறைந்தவராய், முள் தலையின் மீது வைக்கப்பட்டு அதை குத்தி ரத்தம் வலிகிறவராய், கைகளிலே எலும்புகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. உள்ளங்கையில் அல்ல, கையினுடைய எலும்புகளுக்கு இடையில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. கால்களுக்கு ஆணிகள் அடிக்கப்பட்டது. அந்த கால்கள் மடக்கி வைக்கப்பட்டது. காரணம், அந்த சரீரத்தினுடைய ஒட்டுமொத்த பலனும் அந்த ஆணி அடிக்கப்பட்ட கைகளில் இருக்க வேண்டும் என்பதற்காக ரோமர்கள் கொடூரமாக ஆணி அடித்தார்கள். முழங்கால் மடக்கப்பட்டவராய் சிலுவையிலே கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சதைகள் கிழிக்கப்பட்ட சரீரம் சிலுவை மரத்திலே தேய்க்கும் பொழுது அங்க வலியும் வேதனையும் உயிரை கொள்ளும். முழுவதும் எந்த போஜனமும் அவர் எடுக்கவில்லை, எந்த தண்ணீரும் அவர் குடிக்கவில்லை. அவரால் சரியாக சுவாசிக்க முடியாத காரணம் அவருடைய நுரையீரல் அழுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வேதனைகள் மத்தியிலும் பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஒருபோதும் பிதாவை மறுதலிக்கவில்லை. அவர் ஒருபோதும் கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகவில்லை. வேதத்தை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். தனது சொந்த பிதா தன்னை கைவிட்டாலும் இவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராகவே காணப்பட்டார். மரணம் போகும் அந்த நொடியிலும் விசுவாசத்தில் உறுதியானவராக, ஜபத்திலும் வேதத்திலும் தேவனுடைய சர்வ இறையாண்மையிலும் இந்த தேவகுமாரன் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சகித்தார். எனவேதான் இயேசு கிறிஸ்து நினைத்து பார்க்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுடைய மகிமை, அவருடைய பாடுகள் மற்றும் அவர் நமக்கு நியாய தீர்ப்பில் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை சிந்திப்பதுதான் இளைப்புள்ள சோர்ந்து போன நம்முடைய ஆத்துமாக்களுக்கு பாதுகாப்பு. தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு கிறிஸ்து சிலுவையை சகித்தார் என்றால் எது அந்த சந்தோஷம்? பிதாவினுடைய திட்டம். உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் செய்த மீட்பின் திட்டம் தான் கிறிஸ்துவுக்கான சந்தோஷம். பிதாவின் சித்தம் தான் கிறிஸ்துவுக்கான சந்தோஷம். எது பிதாவின் சித்தம்? உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்தும் தேவ கோபத்திலிருந்தும் மீட்டுக் கொண்டு பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பதுதான் கிறிஸ்துவுக்கான ஒரே மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்கான சந்தோஷம் எல்லாம் நீங்களும் நானும் தான். கிறிஸ்து நம்மை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாம் நாள்தோறும் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சிலுவையில் நடைபெற்ற ஒரு மேன்மையான காரியம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் சிலுவையில் பிதாவாகிய தேவன் தனது குமாரனை நொறுக்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் சிலுவையிலே பிசாசானவன் கிறிஸ்துவின் குதிகளை நசுக்கிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் யூதர்களும் ரோமர்களும் தங்கள் பாவத்தின் மூலமாக தேவகுமாரனை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு காரியம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் தமது குமாரனை காட்டிலும் உங்களையும் என்னையும் அதிகமாக அங்கு நேசித்தார். இயேசுவை காட்டிலும் உங்களையும் என்னையும் சிலுவையிலே பிதாவாகிய தேவன் நேசித்தார். இந்த அன்பை சிலுவையிலே பார்க்கும் பொழுது ஒருபோதும் பாவத்தில் நாம் மூழ்கியிருந்து சோர்வடைந்து தேவனை விட்டு விலகி போக முடியாது.
அவர் சகித்தார், நமக்காக சகித்தார். சரியா? 4ஆம் வசனம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறுமனே ஓட்டப்பந்தயம் மாத்திரமல்ல, அது ஒரு போராட்ட களம் என்று சொல்லப்படுகிறது. அந்த போராட்ட களத்தில் நமக்கான எதிரி யார்? இங்க சொல்றாரு, பாவம். இங்க 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்துல. விரோதம், போராடுவது, எதிர்த்து நிற்பது. இந்த 3 வார்த்தைகள் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? எதிரிகள் நம்மை தாக்க வரும் பொழுது அங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அங்கு பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகள். நாம் போராட வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும், விரோதமாய் இருக்க வேண்டும். யாருக்கு எதிராக? பாவத்திற்கு எதிராக. சொல்றாரு, நம்மில் உள்ள பாவத்தை முதலாவது நாம் எதிர்க்க வேண்டும். காரணம், பாவம் என்பது அது மிக கொடிய எதிரி. பாவம் அது பழமையான எதிரி. ஆதி முதற்கொண்டு நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமை ஏமாற்றிய எதிரி. பாவம் என்பது வல்லமையான எதிரி, அது தந்திரம் உள்ள எதிரி, அது ஆபத்தான எதிரி, நரகத்திற்கு உங்களை கொண்டு போகக்கூடிய எதிரி. அந்த பாவத்தை எதிர்த்து அதற்கு விரோதமாய் போராடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த போராட்ட களத்திலே நாம் விவிதமான பாவமாக எதிரியை எதிர்த்து போராட வேண்டும் என்றால், கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி கொண்டிருக்கிற பிசாசை எதிர்த்து போராட வேண்டும் என்றால், அது நம்முடைய சுயத்தினால் முடியாது, நம்முடைய பலத்தினால் முடியாது, நம்முடைய ஞானத்தினால் முடியாது. ரட்சிப்பின் அதிபதி ஆகிய கிறிஸ்துவுக்கு பின்பாக மறைந்திருந்து சர்வாயுத வர்க்கமாகிய பட்டயங்களை நாம் தரித்து கொண்டு போராட வேண்டும். இந்த 3 வார்த்தைகளாக சொன்னீங்கள, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. என்ன சொல்றார்? இந்த ரத்தம் சிந்தல் எதை குறிக்கிறது? இந்த நிருபத்தை வாசிக்கும் போது ரத்தம் என்ற வார்த்தை 22 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க நாம சிந்திக்கும் பொழுது இந்த ஆசிரியர் சொல்றார், சபை மக்களை பார்த்து, உங்க உபத்திரவத்தை பார்த்து நீங்க பயந்து போய் பின்வாங்கி போறீங்க, கவலைப்படுறீங்க. ஆனா உங்க உபத்திரவத்தில் இதுவரைக்கும் யாரும் மறிக்கல, ரத்த சாட்சியா மறிக்கல, ரத்தம் சிந்தி மறிக்கல. அவ்வளவு மோசமான உபத்திரவங்களுக்கு நேராக தேவன் உங்களை கூட்டி செல்லல. உங்களுக்கு இருப்பது லேசான உபத்திரவம் தான், உங்களுக்கு இருப்பது ஒரு சிறிய வழிதான். இப்ப இப்படிப்பட்ட சிறிய உபத்திரவத்துல உங்களால் நீங்கள் பாவத்தை எதிர்த்து போராட முடியலன்னு சொன்னா, ரத்தம் சிந்தப்படத்தக்கதான உபத்திரவம் வரும் பொழுது எப்படி நீங்கள் நிற்பீர்கள் உறுதியாய்? நீங்கள் பாவத்தோடு கூட போராடுவதில் உங்கள் மரணமே வந்தாலும் பாவத்தை நீங்கள் வெறுக்கிறீர்களா? யோசேப்பை போல யோசேப்புக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அந்த பாவத்தை நிராகரிச்சா மிகப்பெரிய ஒரு விளைவு இருக்கும் என்பது யோசேப்புக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அவன் அங்கு போராடினான். ரத்தம் சிந்தப்படத்தக்க நிலைக்கு அவன் சென்றாலும் கூட அவன் பாவத்தை எதிர்த்து விரோதமாய் போராடினான். ஆனால் தாவீது அவன் ரத்தம் சிந்தாமல் அவன் பாவம் செய்வதற்கு இன்னொருத்தருடைய ரத்தத்தை அவன் சிந்தினான். நீங்களும் நானும் பாவத்தை எதிர்த்து போராடுவதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். காரணம், கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். இங்கு பயன்படுத்தப்பட்ட அந்த 3 வார்த்தைகளும் 3ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்பட்ட விபரீதங்கள் என்ற வார்த்தைக்கு நிகராக இருக்கிறது. தமக்கு விரோதமாய், அந்த விரோதமாய் என்ற வார்த்தை எவ்வாறு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எதிராக பரிசேயனும் யூதனும் வேதபாரகனும் பிரதான ஆசாரியர்களும் ஜனங்களும் கலகம் செய்தார்களோ, எதிர்த்து போராடினார்களோ, அதே வெறுப்போடு, அதே எதிர்ப்போடு, அதே கோபத்தோடு நீங்கள் பாவத்தை எதிர்த்து போராட வேண்டும். சரியா? கிறிஸ்துவின் மீது காரி துப்பின நபர்கள் எப்படி துப்பியிருப்பாங்க? எவ்வளவு வெறுப்போடு துப்பியிருப்பாங்க? அதே போல பாவத்தின் மீது நீங்கள் துப்புங்கள். கிறிஸ்துவை தலையின் மீது அடித்த நபர்கள் எவ்வளவு கோபத்தோடு அடித்திருப்பார்கள். அதே போல நீங்கள் பாவத்தை வேகமாக சாகடியுங்கள்.
கிறிஸ்துவை சிலுவையிலே ஆணி அடித்து அவரை கொலை செய்த மக்கள் எவ்வளவு எரிச்சலோடு, கோபத்தோடு, பகைமையோடு கிறிஸ்துவை கொலை செய்திருப்பார்கள். அதே வெறுப்போடு, அதே பகைமையோடு பாவத்தை கொலை செய்யும். நியாயப்பிரமாணம் சொல்கிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. நீங்கள் நான் நாள்தோறும் கொலை செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. 24 மணி நேரம் கொலை செய்து கொண்டே இருக்கிறது. பாவத்தை கொலை செய்யுங்கள். பாவத்தை நீங்கள் கொலை செய்யுங்கள். இல்லை என்றால் பாவம் உங்களை ஒரு நாள் கொலை செய்யும். உங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற எஞ்சியுள்ள பாவத்தை கொலை செய்து அறிக்கை செய்யுங்கள். ஏன் பாவத்தை கொலை செய்யணும்? காரணம், இந்த பாவம் தான் நமது இரட்சகரை கொலை செஞ்சது. நமது இரட்சகரை நிர்வாணப்படுத்தி, அவமானப்படுத்தி கொலை செய்த பாவத்தோடு கூட எவ்வாறு நாம் கூட்டு வைக்க முடியும்? இரட்சகரை வெட்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, வழிகளை கொடுத்து, பிதாவின் கோபத்தை பெற்றுக்கொள்ள செய்து, தன் தேவனை விட்டு விலகச் செய்த பாவத்தோடு கூட எவ்வாறு நாம் நட்பு வைத்து பழக முடியும்? அதைவிட துரோகம் ஒன்றும் இருக்க முடியாது. ரோம பேரரசனாகிய ஜூலியஸ் சீசர் அவன் கொடூரமாய் கொலை செய்யப்பட்டான். அவனுடைய ஆடையை கொண்டு வந்து மக்கள் முன்பாக வைத்தார்கள். அவனுடைய ஆடை கிழிக்கப்பட்டதாய், ரத்தம் சிந்தப்பட்டதாய், பரிதாபமாய் காணப்பட்டது. அந்த ஆடையை பார்த்த ரோம மக்கள் மிக கோபத்தோடு, இருதயம் கொழுந்துவிட்டு எரிகிறவர்களாக, தங்களது பேரரசரை கொலை செய்த அந்த நபர்களை கொலை செய்ய வேண்டும் என்று உறுதி பண்ணிக்கொண்டு அவருடைய வீடுகளையும் சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் நெருப்பினால் சுட்டெரித்து போட்டார்கள். அந்த ரோம மக்களுக்கு எது வைராக்கியத்தை கொடுத்தது? காரணம், அவருடைய பேரரசனுடைய கொலை செய்யப்பட்டு இரத்த கரையினால் தோய்க்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை அவர்கள் பார்த்தார்கள். அதே போல நமது பேரரசராக இயேசு கிறிஸ்துவை பாவம் சிலுவையிலே கொலை செய்தது. அந்த சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கும் பொழுது மட்டும்தான் பாவத்தின் மீதான வெட்கமும், துக்கமும், வெறுப்பும், போராடுதலும் உங்களுக்குள்ளாக ஏற்படும். சிலுவை இல்லாமல் நீங்கள் பாவத்தை ஒருபோது மேற்கொள்ள முடியாது. சிலுவையை பார்க்கும்போது அங்கு நம் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதாய் காணப்பட வேண்டும். கதான் சொல்றார், பாவத்தை எதிர்த்து போராடுங்கள், அதற்கு விரோதமாய் செயல்படுங்கள், அதை எதிர்த்து நில்லுங்கள். இந்த பாவம் நம்ம இரட்சகருக்கு செய்த காரியங்கள் அது மிக கொடுமையான. விசுவாசிகளாகி நீங்கள் இப்படிப்பட்ட இயேசு நினைத்து பார்க்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து எங்கு இருக்கிறார்? நீங்கள் எவ்வாறு இயேசுவை சிந்திக்கிறீர்கள்? நீங்கள் எவ்வாறு இயேசுவை நினைத்து பார்க்கிறீர்கள்? நமது கிறிஸ்துவ வாழ்க்கை அது ஓட்டப்பந்தயம், அது போராட்ட களம். நாம் அங்கு நமக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓடணும். அது மாத்திரமல்ல, நினைத்து கொண்டே ஓட வேண்டும். நம்மை ரட்சித்தவர், நமக்காக மரித்தவர், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திருந்தவர், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், இன்றைக்கும் சர்வ ராஜாதே ராஜாவாய் இருக்கிறவர் ஒரு நாள் வரப்போகிறார். ஒன்று நாம் மரித்து அவரை சந்திக்க போகிறோம், அல்லது அவர் வந்து நம்மை சந்திக்க போகிறார். ஆக மொத்தம் இப்படிப்பட்ட இயேசு முன்பாய் நீங்கள் நான் ஒரு நாள் நிற்க போகிறோம். இவ்விதமாக நிற்க போகிறோம். மனதிரும்பங்கள் கிறிஸ்துவை நோக்கி பாரு. சொல்லுங்கள்.